செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் திமுக பிரமுகர் தற்போது கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன நடந்தது? சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான காரணம்? சேலம் மாவட்டம் திருமலை கிராமம் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் தை மாத திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று கும்பாபிஷேகம் முடிந்து மறுபூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி அந்த கோயிலுக்குள் அப்பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்ற பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நுழைந்ததாகவும் இதனால் கோவிலினுடைய புனிதம் கெட்டுவிட்டதாக கூறி திருமலைகிரி பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் என்பவர் கடந்த 27ஆம் தேதி அந்த ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் வளாகம் முன்பு அந்த இளைஞரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் கோவிலுக்குள் நுழைந்ததால் மாற்று சமூகத்தினர் அந்த கோவிலுக்கு வர மறுப்பதாகவும் இந்த கோவில் தங்கள் பணத்தில் கட்டப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்பிரச்சனை தொடர்பாக இரும்பாலை போலீசாரும் அங்கு வந்து பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி அவர்கள் திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கக்கூடிய வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த வீடியோ குறித்து கழகத்தை அவப்பெயர் உண்டாக்குவதற்காகவும் அதாவது கழக செயலை மீறி கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதால் திமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மேற்கொண்டு இந்த செயலை கண்டித்து பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். திருமலை, தற்போது கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கும் சூழலில் காவல்துறையினர் அவர் மீது ஏதேனும் வழக்கு பதிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? இது குறித்து காவல்துறையிடம் கேட்டபோது இது குறித்து இந்த சம்பவம் குறித்து புகார் எதுவும் வரப்பெறவில்லை என்றும் அதாவது புகார் வந்த பின்பு அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை. ஊர்ல யாரும் நல்லா இருக்குன்னு உனக்கு பிடிக்கலையா? என்ன சொன்ன அவன உள்ள போக சொல்லி நீ என்ன பேச்சு போடுவாங்க பாரு சோத்து எல்லாம் செத்து போடுவான் எங்கேயும் போக முடியாது. சரியா? பதினெட்டுக்கு பொதுவான கோயில அப்பனும் அண்ணன் பணம் கொடுத்தாங்க கட்டுறதுக்கு. அவன் யார் சொன்னா அவன் யார் சொல்லி அப்படி கேட்டான். அவன் தெளிவா பேசுறான் நாகன்காரங்கிட்ட சொல்றான்.